இந்த தானிய உணவுலாம் சாப்பிட்டிங்கன்னா தானிய இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அப்புறம் வெள்ளைச்சீனி, நாட்டு சர்க்கரை, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவு, தயிர், மோர், நெய் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுன்னா மெத்தனம் வரும், சோம்பேறித்தனம் வரும். மெத்தனம் தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம். ஒரு பயம் இல்லாமல் போயிடும். பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், சோம்பேறித்தனன்றது ஒரு பயம் இல்லாதனால தான் நீ தள்ளி போடுற. உனக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான பயம் இருக்கணும். அப்போ அதை நீ என்ன பண்ணுவ, உடனே செஞ்சுருவ, முன்கூட்டியே செஞ்சுருவ. அந்த மெத்தனங்கிறது ஏன் வருதுன்னா இந்த உணவை சாப்பிட்றதுனால தான். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், மாமிசம், மீன், முட்டை, பால் இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் அந்த மெத்தனம் வரும். பார்த்துக்கலாம், ஒரு அலட்சியம், பார்த்துக்கலாம், ஏன் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அதை தள்ளிப்போடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம், வந்தவின் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். பயமே இல்லாமல் போயிடும். மெத்தனம். உடல் ஆரோக்கியமா, அதையும் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ சாப்பிடு, நீ சும்மா சாப்பிடு, மாமிசம் சாப்பிடு, நல்லா பிரியாணி சாப்பிடு, டீ காஃபி குடி, வெள்ளைச்சீனி போட்டு குடி, பாரு எல்லோரும் அதான் குடிக்கிறாங்க, நீ குடி. எல்லோரும் ஊர்வலமே அதான் சாப்பிட்டுட்ருக்கு. இதை சாப்பிடாம வேறு என்ன வாழ்க்கை? சாப்பிடு, மாமிசத்தை சாப்பிடு, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் சாப்பிடு, டீ காஃபி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அலட்சியம். அப்படி உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துறது, தள்ளி போடு, பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு அலட்சியம். ஒரு அசட்டு தைரியம், மெத்தனம், சோம்பேறித்தனம். கடைசியில் சோம்பேறித்தனத்தில் போய் கொண்டு விட்டுரும். உடல் பருமன், உடல் நோய், உடலில் ஏகப்பட்ட நோய்கள் வந்துடும். அந்த மெத்தனம் இருக்கல, அலட்சியம், பார்த்துக்கலாம், ஒரு பயம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பயமே இல்லாமல் பின்னாடி இப்படி கஷ்டப்படுவோமே, நோய் வந்து கஷ்டப்படுவோமே, அந்த கஷ்டத்தை நினச்சி உனக்கு பயமே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு அடிமையாகிடுவீங்க, அந்த உணவுக்கு அடிமையாகிடுவீங்க. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதுக்கு அடிமையாகிட்டிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தையே அலட்சியப்படுத்துவீங்க, மெத்தனமாக இருப்பீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மெத்தனமாக இருப்பீங்க. சரி, நோய் வந்த பிறகும் பாருங்கள், நோய் வந்த பிறகும் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் பார்த்து ஏதாவது மருந்து கொடுப்பார், இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அதுலேயும் பாருங்கள் சோம்பேறித்தனம். சரி, நம்ம உடம்புக்கு என்ன நோய், நாம் அதை எப்படி குணப்படுத்த முடியும், என்ன மருந்து நம்ம சாப்பிட்லாம், உணவில் என்ன மாற்றம் செய்யலாம், இப்படி ஒரு சுயமுயற்சி கூட இருக்காது. போய் டாக்டர்கிட்ட போய் நிற்பீங்க, அவர் செக்கப் பண்ணுவார், அதை டெஸ்ட் எடுங்க, இதை டெஸ்ட் எடுங்க, அதுக்கே சோம்பேறித்தனப்பட்டு கஷ்டப்பட்டு டெஸ்ட் எடுத்து அவர் கையில் கொடுப்பீங்க. அவர் எடுத்தது ஒரு மருந்து கொடுப்பார், சாப்பிடுவீங்க. அப்போ மருத்துவர் உழைச்சி தான் உங்கள் உடம்பை நோயை குணப்படுத்துறத விட உங்கள் உழைப்புங்கிறது ஒன்றும் இல்லை. உங்கள் மருத்துவர்கிட்ட போய் நிற்கிறீங்க, அவ்வளோதான். மருத்துவர்கிட்ட போய் என் உடம்பு என்னன்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரு எவ்வளோ பெரிய சோம்பேறித்தனம் பாருங்கள். உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னா அது குறித்து நீங்கள் சிந்திக்கக்கூடாதா? ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு? அப்போ அந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் ஏன் வருது? எதனால் நம்ம உடம்புல நோய் வந்துச்சு, என்ன காரணம், நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு கூட ஒரு சோம்பேறித்தனம். எல்லாம் பார்த்துக்காரியா, மருத்துவர் பார்த்துப்பார். முதல்ல என்ன சொன்னேன், அந்த உணவுகளை, தானிய உணவு, இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிடும்போது சாப்பிடு, பார்த்துக்கலாம், அதெல்லாம் வராது, சாப்பிடு, எல்லாரும் அதான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னேன். அலட்சியம். வந்த பிறகு என்ன பண்ணேன், வந்துருச்சா, நோய் வந்துருச்சா, வா மருத்துவர்கிட்ட போகலாம், அவர் பார்த்துப்பார், என்ன ஆச்சு, அவர் அதானே படிச்சிருக்காரு, அவர் பார்த்துப்பார், நாமே அதை பற்றி சிந்திக்கணும், அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காத, அவர் பார்த்துப்பார். அவர் டெஸ்ட் எடுக்க வர சொல்லுவார், அதை டெஸ்ட் எடு, இதை டெஸ்ட் எடு, இந்த மாத்திரை சாப்பிடு, அந்த மாத்திரை சாப்பிடு, கடைசியில் உங்கள் இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு, கடைசியில் அதை அடைக்கணும், அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாலும் சரிங்க, உங்கள் இஷ்டம், நீங்களாக பார்த்து எதாவது பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வயிற்று ஆப்ரேஷன் பண்ணணும், அது பண்ணுன்னா பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சும்மா போய் நிற்கிறது. ஆனால் நம்ம உடம்புல உள்ள நோய்க்கு என்ன காரணம்னு யோசிக்கிறதே கிடையாது, சோம்பேறித்தனம். ஆனால் ஒரு டாக்டர்கிட்ட போய் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெத்தனம், எல்லாமே மெத்தனம், அலட்சியம். அப்படி உயிரையே வந்து மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சு உடல், உயிர் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சி நீங்களாக பார்த்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. அதுதான் மூட நம்பிக்கைன்றது. கண்மூடித்தனமான நம்பிக்கை, அலட்சியம், மெத்தனம் எல்லாம் காரணம் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் காரணம். இந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மெத்தனம் வரும், உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, சோம்பேறித்தனம் வரும், உடல் பருமன் ஏற்படும், உடம்பு உள்ளேயும் உள்ளுறுப்புகளும் ஒழுங்காக வேலை செய்யாது, அந்த மூளையும் ஒழுங்காக வேலை செய்யாது, கை கால்களும் ஒழுங்காக வேலை செய்யாது. அதுதான் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம்னா என்ன, உள்ளுறுப்புகள், கணையம், கல்லீரல், இதயம், சிறுநீரகம், இதில் இறப்பை, மலக்குடல், சிறுகுடல், இந்த உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது. அதுதான் சோம்பேறித்தனம். அதுமாதிரி மூளையும் ஒழுங்காக வேலை செய்யாது. அதுதான் மூட நம்பிக்கை.
மூளை ஒழுங்காக வேலை செஞ்சுன்னா நல்ல அறிவு என்பது கிடைக்கும். அது ஒழுங்காக வேலை செய்யாத போது தான் அதோட சோம்பேறித்தனம், அதை வந்து நம்ம மூளை சோம்பேறித்தனம், அதுதான் மூளை சோம்பேறித்தனம் தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம். அப்போ தான் மூளை ஒழுங்காக வேலை செய்யாத போது தான் அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டு அதன்படி நடக்கிறது. மற்றபடி 4 பேர் சொல்லுவாங்க, அதே நேரத்தில் நமக்கு அது சரியாக தப்பான்னு நாம் பார்த்து தான் கடைபிடிக்கணும். அப்படியே நம்ம அதை ஏற்றுக்கக்கூடாது. அந்த மாதிரி மெத்தனத்துக்கும் அலட்சியத்துக்கும் காரியங்களை தள்ளி போடுறதுக்கும் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறதுக்கும் மெத்தனமாக இருப்பதற்கும் அலட்சியமாக இருப்பதற்கும் அல்லது எந்த கவலையும் இல்லாமல் சும்மா சோம்பேறியாக இருப்பதற்கும் காரணம் இந்த உணவு தான் காரணம். தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன், பால், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த உணவுகள் தான் நமது மெத்தனத்துக்கும் சோம்பேறித்தனத்திற்கும் நோய்களுக்கும் காரணம். மெத்தனமும் சோம்பேறித்தனமும் அப்புறம் வந்து வேலைகளை தள்ளி போடுறது, இதுதான் நோயாக மாறுது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மூட நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் இந்த உணவு முறை தான் காரணம். நீங்கள் அறிவாளி ஆகணுமா? ரொம்ப ஈஸிங்க. அறிவாளி ஆகிறது ரொம்ப ஈஸி. அந்த மனித உணவு, நான் சொல்கிற மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க, நீங்கள் அறிவாளி ஆகிடுவீங்க. புத்தகம் கூட படிக்க தேவையில்லை, அந்த அளவுக்கு அறிவாளியாக மாறிவிடுவீர்கள்.